ஏண்டா சூரி, பொண்ணு மட்டும் தான் சொன்ன, கூட பையனும் இருக்கிறான், நம்ம வைத்தியராமாவும் இருக்கு. ஐயா நான் அந்த பொண்ணு மட்டும் தான் பார்த்தேன். இவங்க இப்பதான் வந்திருக்காங்க. என்னங்கய்யா அந்த பொண்ணு புருஷனை இழந்த பொண்ணுன்னு சொன்னீங்க, கழுத்துல தாலி இருக்கு. ஏண்டா முழிக்கிற? ஐயா அந்த பொண்ணு தான் என்கிட்ட சொன்னுச்சு, கல்யாணம் நடந்த அன்னைக்கே புருஷன் செத்துட்டாருன்னு சொன்னுச்சுங்கய்யா. சூரி என்னப்பா பேசுற? கட்டின புருஷன் அவ பக்கத்திலே நிக்கிறான், இந்த மாதிரி வார்த்தைய சொல்றியே, இதெல்லாம் தப்புப்பா. அவ கழுத்துல தாலி இருக்கு, நீ ஏன்பா இப்படி சொல்ற? ஐயா அந்த பொண்ணு தான் அப்படி சொன்னுச்சு. இரு நான் விசாரிக்கிறேன். வைத்தியராமா இவங்க யாரு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? ஆமாய்யா தெரிஞ்சவங்க தான். இன்னைக்குதான் வைத்தியசாலைக்கு வந்து மருந்து வாங்க வந்தாங்க. மருந்த வாங்கிட்டு ஊருக்கு திரும்பையில எவனோ காலி பயல்க இவங்கள வழிமறிச்சு கலாட்டா பண்ணிருக்கானுங்க. அவனுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கும் போதுதான் ஆளுக்கு ஒரு பக்கமா ஓடி இருக்காங்க ஐயா. இந்த பொண்ணு கோயிலுக்குள்ள நுழைஞ்சிருச்சுங்க ஐயா. அது கையில இருந்த மருந்து பாட்டிலு அவரி போய் கருவறைக்குள்ள விழுந்திருக்கு. அதை எடுக்க வழி இல்லாம தான் அந்த பூட்டை உடைச்சிருச்சுங்க ஐயா. காக்கற மருந்துங்க ஐயா. அதான் எதையும் யோசிக்காம உள்ள போயிட்டா. அப்பதான் சூரி பாத்துட்டு கதவை அடைச்சு வச்சுட்டு உங்களுக்கு செய்தி சொல்ல ஓடி வந்திருக்கான் ஐயா. இந்த பையன் அங்க சுத்தி இங்க சுத்தி இப்பதான் இங்க வந்து சேர்ந்திருக்கான். பாவம் ஐயா, புதுசா கல்யாணமானவங்க பாருங்க, தாலிய கூட இன்னும் பிரிச்சு கோக்கல. அதுக்குள்ள இந்த பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு சோதனை வந்துருச்சுங்க ஐயா. ஐயா இவங்க ஏதோ பொய் சொல்றாங்க ஐயா. அப்படி சொல்றாங்களா ஐயா? நீங்களே கேட்டு பாருங்க, அவங்க புருஷ பொண்டாட்டி தாங்க ஐயா. ஏன்பா நீ தாலி கட்டின பொண்டாட்டி தானப்பா? சொல்லுப்பா. வைத்தியராமா, என்னைய பத்தி உங்களுக்கு தெரியும்.